வணக்கம், வந்தாச்சு உங்கள் பவா பேட் பாட்காஸ்டர் பவித்ரா. இன்னைக்கு நம்ம வானம் வாழாம் சேனலில் சீசன் 3ல் இல்லை சீசன் 4ல் வெற்றிகரமாக அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 4th இயரில் அடி எடுத்து வைக்கிறோம். ஒரே பெருமையாக இருக்குப்பா கோபாலு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களோட லவ் சப்போர்ட்லாம் கொடுத்து செம்மையாக வந்து நம்ம வானபாலம் அப்படியே இது ஃப்ளாக் பறக்கிற மாதிரி அப்படியே ஒரே ப்ரௌட் ஃபீலிங்ஸில் வந்து வானபாலம் அப்படியே பறந்துன்னு இருக்குது. ஸோ அதனால் நிறைய உங்கள் லவ் சப்போர்ட்டு கொடுத்துட்டே இருங்க. இன்னும் நம்ம நிறைய அழகான எபிசோட்ஸ் பண்ணுவோம், நிறையா அழகான பாசிட்டிவான இம்பேக்ட்ஸ், நம்ம க்ரோத்தை நோக்கின இம்பேக்டை வந்து நம்ம உலகத்தில் உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு நோட்டோட நான் அப்படியே இந்த எபிசோடுக்குள்ளே போகிறேன். ஸோ ரெஸ்ட் சீரிஸோட லாஸ்ட் எபிசோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப், அதாவது உறக்கம் பற்றி தான் பார்க்க போகிறோம். லிவிங் திங்ஸுக்கு எப்படி வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமோ, ஷெல்டர் அதாவது பாதுகாப்புக்கு ஒரு இடம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமோ, அதே மாதிரி ஸ்லீப் உறக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ அலெக்ஸ் அவர்கள் ரெஸ்ட்டை பற்றி ஒரு ஃபேக்ட் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ப்ரெஷ்அப் பண்ணணும். இது நம்ம ப்ரெஷ்அப் அப்படிங்கிறது, அதாவது சின்ன வயசில் நம்ம ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம், ஆனால் வந்து அது நம்ம மறக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நான் மறந்து திருப்பி கூகுளில் பார்த்து கண்டுபிடிச்சி கற்றுக்கிட்டு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ 4 டேர்ம்ஸ் இருக்குது, 3 டேர்ம்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ ஒன்று வந்து ஹெர்பிவோர்ஸ், இன்னொன்று ஆம்னிவோர்ஸ், இன்னொன்று கார்னிவோர்ஸ். ஞாபகம் இருக்கா என்னென்ன எதுன்னு? நான் சொல்கிறேன். ஹெர்பிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பிளான்ட்ஸ், அதாவது சைவம் மட்டும் சாப்பிட்றவங்க. பிளான்ட்ஸு, செடி கொடிகள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்ற உயிரினங்கள் வந்து ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தபடியாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்னிவோர்ஸ் அப்படிங்கிறவங்க நாங்கள் அசைவமும் சாப்பிடுவோம் சைவமும் சாப்பிடுவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மீட்டும் சாப்பிடுவாங்க, இந்த லிவிங் பீயிங்ஸ் மீட்டும் சாப்பிடுவாங்க, அண்ட் வந்து பிளான்ஸ் வெஜிடபிள்ஸும் சாப்பிடுவாங்க. அடுத்தது ஒரு கேட்டகரி இருக்காங்க, இது வந்து கார்னிவோர்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படி பார்த்தீங்கன்னா மீட் மட்டும் சாப்பிட்றாங்க, அதாவது நாங்கள் பியோர் அசைவம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த 3 கேட்டகரிஸ்க்கும் 3 ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹெர்பிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தூங்கக்கூடிய ஒரு லிவிங் பீயிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பிளான்ஸ் மட்டும் சாப்பிட்றவங்க ரொம்ப கம்மி நேரம் தூங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்னிவோர்ஸ் அப்படிங்கிறது ஹெர்பிவோர்ஸோட கொஞ்சம் அதிகமாக தூங்குறது, சரிங்களா? ஸோ இந்த ஆம்னிவோர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு சொல்லியிருந்தா முன்னாடி மாதிரி தான் மீட்டும் சாப்பிட்றவங்க, பிளான்ட்டும் சாப்பிட்றவங்க. அடுத்தபடியாக யார் அதிகமாக தூங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மீட் மட்டும் சாப்பிட்றவங்க. ஸோ கார்னிவோர்ஸும் இருக்கிறதுல அதிகமாக தூங்குது. அடுத்தபடியாக யார் தூங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிவோர்ஸோட கொஞ்சம் கம்மி அப்படின்றது ஆம்னிவோர்ஸோட கொஞ்சம் கம்மி யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெர்பிவோர்ஸ்லேயும் வந்து எல்லாருமே கம்மியாக தூங்க மாட்டாங்க, ஒருத்தருக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எலிஃபண்ட்ஸ்லாம் இருக்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குவாங்களா. அண்ட் ஆர்மோடிலாஸ் அப்படிங்கிற உயிரினங்கள் வந்து ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தூங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ 20 ஹவர்ஸ் தூங்குறதுனா ஆஹா இன்னும் வாழ்க்கடா அப்படிங்கிற தோணுது இல்லைங்களா? ஸோ அடுத்த ஒரு விஷயத்தை என்ன பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹியூமன்ஸோட ஸ்லீப்புக்கு இவங்க வந்துடுறாங்க. ஸோ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய இடங்களில் வந்து ஹவாடா நம்ம தான் தூங்கணும்ப்பா அப்படின்னு நம்ம ஏந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ வந்து ஆக்சுவலாக அந்த டைமில் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து ஃபுல்லஸ்ட் ஸ்பீடில் வந்து வேலை பார்த்துருக்கு. அப்படி ஃபுல்லஸ்ட் ஸ்பீடில் வேலை பார்த்தா தான் நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும். அப்போ தான் நம்ம ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா, நம்ம வந்து தூங்கும்போது பிரெயின் வேலை பார்க்கறதை முடிச்சுட்டு இருக்கும்போது வேலை பார்க்குது. அப்போ நான் ஏன் தூங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு அலெக்ஸ் அவர்கள் இங்கே ஒரு ஆன்சர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடிச்சுட்டு இருக்கும்போது ப்ரொடக்டிவாக எதனா விஷயங்கள் பண்ணலாம், எதனா லேர்ன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லேர்னிங்லேயே மோட்லேயே இருப்போம், நம்ம வேலை பார்க்குற மோட்லேயே இருப்போம். அதே வந்து நீங்கள் தூங்கும்பொழுது உங்கள் பிரெயின் அப்படி வேலை பார்க்காது, மெயின்டெனன்ஸ் மோடில் மாறிடும். அதாவது எந்தெந்த விஷயங்களாம் தேவை, எந்த விஷயங்களாம் தேவையில்லை, எதனா புண்ணு இருக்கா, எதனா காயம் இருக்கா, எதனா ஆற்றணுமா, எதனா ரெகுலேட் பண்ணணுமா இந்த உடம்புல அப்படின்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் மோடில் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தபடி என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நைட்டில் தூங்குறோம் இல்லைங்களா, அது வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் நம்ம தூங்குறது கிடையாது. நம்ம தூக்கம் அப்படிங்கிறது 4 ஸ்டேஜஸில் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா லைட்டஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கண்ணை மூடி அப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூங்குவோம் இல்லைங்களா, அதுதான் லைட்டஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டீப் ஸ்லீப். அதாவது அந்த ஸ்டேஜ் தான் நம்ம டீப் ஸ்லீப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது ரொம்ப லைட்டஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்லீப்பு, அண்ட் வந்து ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறது டீப் ஸ்லீப்போட ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் ஸ்டேஜ் 2 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேஜ் 2க்கு அப்புறம் ஸ்டேஜ் 3 வந்து தான், அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3க்கு அப்புறமா ஸ்டேஜ் 4 பற்றி தான் இவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 4 பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறது ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரேபிட் ஐ மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது.
இந்த டைமில் நம்ம கண்கள் வந்து கட கட கடன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நமக்கு அது கான்ஷியஸாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டாஸ் அண்ட் டேர்ன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு கனவுகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 இத்தனை ஸ்டேஜை கடந்து உங்களுக்கு ஒரு டீப் ஸ்லீப் வேணும் அப்படின்னா நீங்கள் நிம்மதியாக தூங்கணும். நீங்கள் வந்து பரபரப்பாக மைண்டில் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதனால் நீங்கள் நிம்மதியாக தூங்குனீங்க அப்படின்னா இத்தனை ஸ்டேஜில் கலந்து நம்ம டீப்பாக நல்லா நிம்மதியாக தூங்க முடியும். நம்ம வந்து 8 மணி நேரம் தூங்கினா தான் டீப் ஸ்லீப் நடக்கும், இல்லாட்டி 4 மணி நேரம் தூங்கினா டீப் ஸ்லீப் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம எவ்வளோ நிம்மதியாக தூங்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வரக்கூடிய டீப் ஸ்லீப். இந்த டீப் ஸ்லீப் இருக்கு இல்லைங்களா, ரெம் ஸ்லீப்பு. இந்த ரெம் ஸ்லீப் பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரெம் ஸ்லீப் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் க்ரோத் ஹார்மோன், ரிலீசிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எதனா ப்ரூசஸ் இருக்குது, நம்மளுக்கு எதனா கட்ஸ் இருக்குது, நம்ம கையில் வந்து எதனா கீறி இருக்கும், அப்புறம் அந்த காய் அறியும் போது நான் கட் பண்ணி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி புண்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த புண்கள் எல்லாமே வந்து நம்ம தூங்குற நேரத்தில் தான் நம்ம செல்லுலார் லெவலில், நம்ம செல்ஸ் லெவலில் சரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து க்ரோத் சம்மந்தப்பட்ட ஹார்மோன் இல்லைங்களா, அதனால தான் டீனேஜஸ்க்கு நிறைய தூக்கம் தேவைப்படுது. அப்போ தானே தூங்கினா தானே நல்லா டீப்பாக தூங்கினா தானே உங்களுக்கு க்ரோத் ஹார்மோன், ரிலீசிங் ஹார்மோன் செக்ரெட் ஆகும். அப்போ தான் அவங்களால நல்லா வளர முடியும். அதனால் நிறைய தூக்கம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படி சொல்லியிருந்த மாதிரி தான், நம்மளுடைய ஒரு எபிசோடில் சொல்லியிருந்த மாதிரி தான், நல்லா தூங்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ தான் 10th வரும். 15 இயர்ஸ் தான் 10th படிப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 17 இயர்ஸ் அபவுட்டில் தான் வந்து நம்ம 12th படிப்போம். ஸோ அதனால் நல்லா படிக்கணும்னு சொல்லி நிறைய நேரத்தில் தூக்கத்தை ரொம்ப குறைச்சி அதனால வந்து நம்ம க்ரோத் அஃபெக்ட் வாய்ப்புகள் இருக்குது. அதனால நல்லா தூங்குங்க. படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதுதான் வந்து நிறைய விஷயங்களை மாற்றும். பட் ஸ்டில் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வயசுக்காரங்களுக்கும் சரி ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அது வந்து டீனேஜர்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் ஞாபகம் இருக்குங்களா? அந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் படிக்கிறது எல்லாமே செம்மையாக உங்களால் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். அண்ட் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே. ஸோ அடுத்ததான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் டிப்ரிவேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸ்லீப் இல்லாததுனால, ஸ்லீப் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் உடம்புல மட்டும் பாதிப்புகள் ஏற்படாது, மைண்டாகவே பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டெசிஷன் மேக்கிங், அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம், இது வேணுமா வேணாமா, அந்த டெசிஷன் மேக்கிங்கையும் நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் படிக்கிற எபிலிட்டியும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமாக அந்த 10th 12th முன்னாடி சொல்லி இந்த மாதிரி தான் எபிலிட்டி லேர்ன் வந்து அஃபெக்ட் ஆகுமா. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா லேர்ன் பண்ணணும், நல்லா தூங்கணும். அதனால் நல்லா தூங்குங்க, தூக்க குறைபாடுகள் இருக்காதீர்கள். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இம்யூனிட்டி ரொம்ப லோவராக இருக்கும். அண்ட் வந்து அந்த விஷயம் அதாவது ஸ்லீப் டிப்ரிவேஷனால் உங்கள் இம்யூனிட்டி குறைஞ்சிதுன்னா வெளியே வர இன்ஃபெக்ஷன்ஸை, வெளியே வர வைரஸஸை ஃபைட் பண்ணுற அந்த பாக்டீரியாஸை ஃபைட் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி ரொம்ப குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க பாடி கிளாக்கே பயங்கரமாக மாறிடும் ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் மாறுறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நார்மலாக ஒரு சில க்யூஸ் இருக்கும்ல, வெயில் வந்துடுச்சுப்பா, அந்த சூடு நம்மளுக்கு உடம்புல தெரியும் இல்லைங்களா. அதே மாதிரி நைட் வரும்பொழுது அந்த சூடு இருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில்லுன்னு தண்ணி பட்டால் நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா, கோல்டு வாட்டர் பட்டால் அதே மாதிரி ஒரு சுடுதல் பட்டால் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி க்யூஸ், இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் சொல்கிறேன், அந்த ஒரு உணர்வை வந்து ரொம்ப குறைய வாய்ப்புகள் இருக்குது நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கு அல்சர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது, கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் வர வாய்ப்புகள் இருக்குது, அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப நீங்கள் வந்து நைட்டு நீங்கள் தூங்காமல் எதனா ஒர்க் பண்ணிவிட்டு மார்னிங் நீங்கள் தூங்குறீங்க, இல்லை நைட்டு ஃபோன் பார்த்துட்டு நான் மார்னிங் தூங்குறீங்க, இல்லை நைட்டு வந்து ஊர் சுற்றிட்டு நீங்கள் தூங்குறீங்க, இல்லைனா வந்து நைட்டு வந்து ரீல்ஸ் எல்லாம் அப்படி தள்ளி பார்த்துட்டு நீங்கள் தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னா அது பயங்கரமாக உங்கள் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். அதனால் ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து நிறைய மீம்ஸில் கூட நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி குட்டி வயசில் வந்து நம்மளோட ஹேபிட்ஸாக இருந்தது, இப்போ வந்து என்ன சொல்கிறது, குட்டி வயசில் வந்து அது ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஆப்ஷனாக இருக்குது, நம்மளோட சாய்ஸாக இருக்குது, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை நோக்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மீம்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அது மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நம்ம 10 மணிக்கும் தூங்கலாம், நம்ம மனசு வச்சிங்கன்னா நம்ம 11 மணிக்கும் தூங்கலாம். அதனால் நம்ம மனசு வைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஒர்க்கை மார்னிங்கில் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆயுர்வேதில் கூட அது நிறைய சொல்லுவாங்க,
நம்ம மார்னிங் வந்து சன் ரைஸ் ஆகும்போது நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி சன் செட் ஆனதுக்கப்புறமா டேவை முடிச்சுக்கணும். அதே மாதிரி தான் மீல்ஸும் இருக்கும். நம்ம மார்னிங் வந்து ரொம்ப லைட்டாக சாப்பிடுவோம், சன் வந்து மேலே இருக்கும்போது, அதாவது ஆஃப்டர்நூன் டைமில் 12-1 அப்போ போல் நல்லா சன் வந்து பிரைட்டாக அதோட பீக் டைமில் இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் நல்லா ஹெவியாக சாப்பிடணும். அப்போ தான் நம்ம டைஜஷன் வந்து ஹெவியாக இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் போக போக லைட் மீல் சாப்பிட்டு நைட் வந்து லைட்டாகவோ இல்லாட்டி சாப்பிடாம இருந்தோ அதுக்கப்புறமா நம்ம டே வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இது வந்து நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, ஒரு சிலரால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ஒரு சிலரால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. பிஸ்னஸ் ஹார்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த டைமில் நம்ம இந்த ஒர்க் பண்ண முடியும், இந்த டைமில் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இதுக்கு நம்ம பொருந்த முடியுமா, சன் கிளாக் நம்ம பொருந்த முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு க்ளீன் ரொட்டீன் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு க்ளீன் ஸ்லீப் ரொட்டீனை செட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீப் ரொட்டீனையும் இந்த மார்னிங் ரொட்டீனையும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃபே ரொம்ப டிசிப்ளின்டாக மாறிடும். அதனால் எதனா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நல்ல ஸ்லீப், நல்ல மார்னிங் ரொட்டீன், இது 3த்தையும் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டமால் 3த்தையும் செட் பண்ண முடியலப்பா, எனக்கு வந்து எதை பண்ணுறது எது பண்ண தெரில அப்படின்னா, இட்ஸ் ஓகே ஃபைன். உங்களுக்காக டைம் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட ஒரு ½ hour முன்னாடி எழுந்திருக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். சத்யராஜ் ஆக்டர் சொன்ன மாதிரி தான், பரபரப்பாக அந்த பல்லு விளக்குறது பதிலாக ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து அந்த பல்லை நீங்கள் விளக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் உங்கள் மார்னிங் ரொட்டீனை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நைட் ஸ்லீப்பை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஃபுட் பேட்டர்ன்ஸு, ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஹெல்தியான ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க எது பண்ணுறாங்க, அவங்க அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி நமக்கு எது ஹெல்தி, நமக்கு எது வளர்ச்சி நோக்கி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஜம்முன்னு ஜாலியாக வாழுங்க. ஸோ அந்த ஒரு நோட்டோட அந்த ரெஸ்ட் சீரிஸை நம்ம முடிக்கிறோம். ஸோ எப்படி இருந்துச்சு ரெஸ்ட் சீரிஸ்? செமையாக இருந்துச்சா, ஹாப்பியாக இருந்துச்சா, இல்லாட்டி எனக்கு ஆல்ரெடி தெரியும்ப்பா அப்படிங்கிற இருந்துச்சா, இல்லை ரொம்ப ரிலேட்டிவாக இருந்துச்சு? நீங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது நெகட்டிவான ஃபீட்பேக்காக இருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்களுக்கு எதனா கருத்து வேறுபாடுகள் இருக்குது, இல்லைனா இது என்னப்பா இது இப்படி இருக்கே, இல்லையே எனக்கு வேறு மாதிரி தோணுதே, அப்படி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த 2 இன்ஸ்டாகிராம் ஐடிஸையும் மெயில் ஐடியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். உங்களுக்கு எதனா டாபிக் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த கீழே இருக்க காண்டாக்ட்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். மனசில் பிடிச்ச மனசார செய்யுங்க, நிறைய லவ்வோட, நிறைய காதலோட, நிறைய நம்பிக்கையோட செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். இது போன்ற வேறு அழகான எபிசோடு சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகள் பிரபஞ்சத்தை பளபளப்பாக்கும் பவித்ரா signing off. Bye.